ஃபர்ஸ்ட் சரத்குமார் சாருக்கு வாழ்த்துக்கள். 150 படம் ஃபினிஷ் பண்ணியிருக்காப்புல. காம்படிஷான உலகத்தில் வந்து 150 படம் பண்ணுறது பெரிய விஷயம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த தமிழ் சினிமா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அடுத்து விஜய், அஜித், அடுத்து சூர்யா, விக்ரம், ஜெயம் ரவி, தனுஷ், எஸ்டிஆர், இன்னும் நிறையா இவ்வளோ பேர் மத்தியில் 150 படம் பண்ணியிருக்கேன்னா அவங்கள வந்து பாராட்டணும். ஆனால் 150 படம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி மேன். இந்த ஸ்மைலி மேன் படத்தை பற்றி பேசணும்னா படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறத முதல்ல நம்ம சொல்லிடலாம். படத்துக்கு பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அப்போலாம் மெட்ரோ பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்தாங்க. மியூசிக் கூட ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்குது. படத்தில் வந்து இதுதான் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சரத்குமார் சார், அவர் வழக்கம் போல் ஆக்டிங், ஃபிட்னஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஓடிடி நாயகன் சொல்லலாம் யாரை, நம்ம சரத்குமார் சாரை. ஏன் சொல்கிறோம்னா ஓடிடியில் அவர் படங்கள்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு. போர் தொழிலாக இருக்கட்டும், ஹிட்லிஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் எப்போயுமே நல்ல வரவேற்பு பெற்றதுனால வந்து கிரைம் சப்ஜெக்ட் வந்து அவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். இதை தாண்டி படத்தில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து திக்கு முக்காட வைக்கணும், ரொம்ப பயமுறுத்தணும். அதுக்கடுத்து அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளை என்கேஜ் பண்ணிகிட்டே போனால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து எப்போவுமே கிரைம் த்ரில்லர் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா காமெடி படம் வந்து எப்படியாவது சிரிக்க வச்சிடலாம், அதுவும் கஷ்டமாக இருந்தால் கூட சிரிக்க வச்சிடலாம். லவ் சப்ஜெக்டாக இருந்தால் எல்லாமே 2K கிட்ஸு அவனுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும், அதை வச்சு நம்ம படத்தை ஓட்டிடலாம். ஆனால் கிரைம் த்ரில்லர் வந்து அப்படி இல்லை. படத்தில் வந்து என்னென்னா என்கேஜ் பண்ணணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சா மட்டும்தான் அந்த படம் வந்து ஜெயிக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த ஸ்மைலி மேனில் பண்ணுனாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஒரு படம் வந்து சக்ஸஸ்க்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து சைக்கோவா மாறினாங்கிற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும். அது வந்து ரீசனபிளாக இருக்கணும். இதனால தான் அவன் வந்து சைக்கோவா மாறினான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த படம் ஜெயிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசல்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அவன் ஏன் சைக்கோவா மாறினாங்கிற ரீசன் வந்து ரொம்ப நல்லா வெயிட்டாக வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி போர் தொழிலில் கூட ரொம்ப அற்புதமாக வச்சிருப்பாங்க. அதனாலேயே நம்ம தெரியல அந்த படம் வந்து பெருசளவு பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய அளவில் பேசப்பட்ட படம் ராட்சசன். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து சைக்கோவா மாறுறான், ஸ்மைலி மேனா மாறுறான். அவன் மாறினதுக்குள்ள ரீசன் பார்த்தீங்கன்னா செம்ம மொக்க. அதனாலே நம்ம தெரியல, நம்மளுக்கு கனெக்டே ஆகலை. ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா த்ரில்லரில் வந்து கில்லரை வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஓப்பன் பண்ணி அதை பேஸ் பண்ணியே அந்த ஜானல் போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு ரகம். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா எண்டில் கிளைமேக்ஸில் வந்து யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரை சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே போவாங்க. இந்த படம் வந்து அதை பண்ணாதது தான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை என்கேஜ் பண்ணல, நம்மளை வந்து பதட்டப்பட வைக்கல. ஸோ நிறைய வேரியேஷன் காமிச்சிருந்துருக்கலாம். நிறைய பட்ஜெட்லாம் நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சாரோட ஆக்டிங் இருந்துச்சு. வழக்கம் போல் யதார்த்தமான நடிப்பில் அவர் பின்னிட்டு போயிருந்தா கூட படம் வந்து ரொம்ப சுமாரான படமாக போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருக்கு வந்து நான்லாம் நினச்ச 150 படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிரணும் சரத்குமார் சாருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய படங்கள்லாம் வந்துச்சு. பெரிய நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, திருமாணிக்கம், அடுத்து அலங்கு, அடுத்து வந்து தம்பிராமையா சாரோட ராஜா கிளி, இவ்வளோ படங்கள் வந்தும் நாம் போய் ஏன் இந்த படத்தை பார்த்தோன்னு சொன்னோம்னா, நம்மளாம் க்ரீம் த்ரில்லர் ரொம்ப விரும்புறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், க்ரீம் த்ரில்லர் பொறுத்தவரை ஓடிடியில் வந்து கண்ணாமண்ணு வாங்கிடுவானுங்க. ஏன்னு கேட்டால் போஜ்பூரில் ஒரு ஓரத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள சின்ன பையன் கூட இந்த க்ரைம் த்ரில்லர்னு போட்டாவே படத்தை பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டோன்னா உங்களுக்கு பட பேர்லாம் தேவையில்லை, க்ரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாவே படத்தை போய் உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து எல்லா மனிதர்களுக்குமே புரியும். இப்போ லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி லவ்வை கொடுக்கணும், அப்போ தான் இங்கே சக்ஸஸ் ஆகும். ஆனால் க்ரைம் த்ரில்லர் வந்து அப்படி இல்லை, இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அதனாலே நம்ம தெரியல இந்த கிரைம் த்ரில்லர் வந்து ரொம்ப வரவேற்பை பெறுங்கிறது சொந்தம் இல்லை. ஓடிடியில் அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஓடிடியை மனசில் வச்சு பண்ணதுனால இது ஃபுல்லாக வந்து ஓடிடி கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு ஒழிய ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறையா, ஒரு விசில் அடிக்கிற மாதிரி, ஒரு பயங்கரமாக ஒரு கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு அற்புதமான சீன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போனது இந்த படத்தோடைய வருத்தமாக இருக்குது. வேறு எதை சொல்லணும்னா படத்தில் ஹீரோயின்லாம் கிடையாது. ஹீரோயின் கொடுத்துருந்தா கூட ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகிருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஒரு அவன் வந்து அந்த மனிதன் வந்து சைக்கோவா மாறுறதுக்கு ஒரு பெண்களை டச் பண்ண மாதிரி ஒரு ரீசன் வச்சுருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு நல்ல எமோஷனலாக கனெக்டாக இருக்கும். எதுவுமே பண்ணாதது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பின்னடைவுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா ஆவோன்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான தமிழ் படம். டைம் இருந்தால் வந்து பார்க்கலாம், இல்லைனா ஓடிடியில் பார்த்து மகிழலாம். இதுதான் இந்த படத்தோடைய ரிவ்யூ. இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6.1 கொடுப்பேன். இது வந்து என்னோட ரேட்டிங். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.